நம்ம இந்து மதத்துல முழுமுதற் கடவுள்னு சொல்லி எல்லாருமே விநாயகர் தான் சொல்லுவாங்க. அவருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அவருக்கு மிகப்பெரிய கோபுரம் தேவையில்ல. அவருக்கு மிகப்பெரிய அளவுல துவாரபாலகர்கள் தேவையில்ல. அவருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அரச மரம் இருந்தா போதும். அரச மரத்துக்கு கீழ போய் அவர் உட்காந்துக்குவாரு. அவரோட சிலை எல்லா ஊர்லயும் அரச மரத்துக்கு கீழ இருக்குது. ஆனா, நீங்க எல்லா ஊர் கோயில்லயுமே பார்த்தீங்கன்னா, விநாயகருக்கு இடம் இருக்கும். விஷ்ணுவோட கோயில்லயும் விநாயகருக்கு இடம் இருக்கும். சிவத்தலத்திலயும் பார்த்தீங்கன்னா, சிவன் சாமி கோயில்லயும் விநாயகருக்கு இடம் இருக்கும். முருகன் சாமி கோயிலுக்கு போனா அங்கேயும் இடம் இருக்கும். அம்மன் கோவிலுக்கு போனோம்னா அங்கேயும் விநாயகர் இடம் இருக்கும். முழு முதற் கடவுள்னு சொல்லி நம்ம விநாயகரை தான் கும்பிடுறோம். நாம விநாயகரை கொண்டாடுற மாதிரியே வட மாநிலத்திலே விநாயகரை கொண்டாடுறாங்க. நம்மளை விட ஒரு மடங்கு அதிகமாகவே அவங்க கொண்டாடுறாங்க. எப்படி கொண்டாடுறாங்க? நம்ம ஊர்ல 10 அடி வரைக்கும் தான் செல வைக்க பர்மிஷனு. நம்ம ஊர்ல 3 நாள் 5 நாள் வரைக்கும் தான் பர்மிஷனு. அங்க 11 நாள் 7 நாள் 5 நாள்ல வச்சு செலிப்ரேஷன் பண்றாங்க. நம்ம ஊர்ல 10 அடிக்கு செலவு வச்சோம்னா அவங்க ஊர்ல 40 அடிக்கு செலவு வைப்பாங்க. சிலையை கரைக்க கொண்டுட்டு போறதே மிகப்பெரிய ஃபெஸ்டிவலா கொண்டாடுவாங்க. நம்மள மாதிரியே தான் அவங்களும் கொண்டாடுறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடிய வகையில நம்ம தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மட்டும் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லி ஏன் பேர் வைக்கிறாங்கன்னு என்னைக்காச்சும் நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா? என்னவா இருக்கலாம்? மேபி ஒரு சில காரணங்கள் இருக்கலாம். அது என்ன காரணமா இருக்கலாம்னு சொல்லி தான் நம்ம இப்ப இத பேச போறோம். என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா, முழுமுதற் கடவுளான விநாயகருக்கு தனித்தனி சிறப்புமிக்க ஆலயங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, கடந்த நிகழ்காலத்தை விட கடந்த காலங்கள்ல நம்மளுக்கு முன்னோர்களால சொல்லப்பட்ட இடங்கள்னு சொல்லி ஏதாவது இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நம்ம தமிழகத்துல ஃபேமஸான விநாயகர் கோயில் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டா நம்ம எங்க சொல்லுவோம்? பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னா, நம்ம சிவன் சாமிக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 12 ஜோதிலிங்கங்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம தமிழ்நாட்டுல இருக்குது, காசியில இருக்குது, உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. இப்படி டோட்டலா பார்த்தீங்கன்னா 12 ஜோதிலிங்கங்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெருமாளுக்கு எடுத்துட்டோம்னா 108 திவ்ய தேசங்கள். 108 திவ்ய தேசங்கள்ல தமிழ்நாடு மட்டும் இல்லாம வட மாநிலமெல்லாம் சேர்த்து தான் 108 இருக்குது. காளியம்மன் சொல்லி எடுத்துக்கோங்க. காளியம்மன் எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு சாமி ஃபேமஸ். நம்ம தமிழகத்துல மிக ஃபேமஸான காளியம்மன் என்னன்னு சொல்லுவாங்க? சிறுவாச்சூர் மதுரை காளியம்மன் கோயில், வெக்காளியம்மன் கோயில், கொல்லிமலை எட்டுக்கையம்மன் காளியம்மன் கோயில், இப்படி நம்ம ஊர்ல கோயில் இருக்குது. ஆனா வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் இருந்தாலுமே கூட தனி சிறப்புமிக்க கோவில்கள் இதெல்லாம் ஒரு தொடர்புடையது. எப்படி பெருமாளுக்கு 108 திவ்ய தேசங்களோ, சிவனுக்கு எப்படி 12 ஜோதிலிங்கங்களோ, அந்த மாதிரி காளிக்கு இருக்கு. கல்கத்தா காளி இருக்குது. இருக்கிறதுலே பார்க்கவே ரொம்ப ஆக்ரோஷமான சிற்ப அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு காளி அப்படிங்கிறது கல்கத்தா காளி. அது போலவே நம்மளுடைய முருகன் பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுள்னு ஏன் சொல்றாங்க? தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் போய் ஆட்சி செஞ்சாங்களோ அங்கெல்லாம் முருகனை வச்சு வழிபாடு பண்ணாங்க. அங்க போன எல்லா இடத்துலையுமே முருகனை கொண்டு போய் சாமி கும்பிட்டதுனால தான் தமிழ் கடவுள் முருகன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இப்ப இல்ல, பல நூற்றாண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா முருகனுக்கு அறுபடை வீடுன்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. அந்த அறுபடை வீடுமே நம்ம தமிழகத்துல மட்டும்தான் இருக்குது. பழனி, திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலைன்னு சொல்லி நம்ம வரிசையா போலாம். ஓகேங்களா? அந்த 6 படை வீடுகளுமே தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்குது. தமிழ் பேசுற மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் இருக்குது. இன்னொன்னு, தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் போய் ஆட்சி செஞ்சாங்களோ, எங்கெங்கெல்லாம் போய் வசிக்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி முருகனுக்கு பண்டிகை நடத்துறாங்க. பண்டிகை இருக்குது, கோவில் இருக்குது, எல்லாருமே முருகனை கும்பிடுறாங்க. தமிழ் பேசுற மக்கள் இல்லாம மலேசியால இருக்கக்கூடிய மக்களுமே பார்த்தீங்கன்னா 10 மலை முருகன் சாமி கோயில காவடி எடுக்கிறாங்க, அளவு குத்துறாங்க, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? தமிழ் கடவுள் முருகன் பார்த்தீங்கன்னா சித்தர்களுக்கெல்லாம் முதன்மையான சித்தர் அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் மக்களால் நம்பப்படுகிறது. நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்களால சொல்லப்பட்ட விஷயம் அதுதான். அவர் பார்த்தீங்கன்னா சிவனுக்கே உபதேசம் பண்ண ஒரு நபர். அப்பாவுக்கே உபதேசம் பண்ண நபர் தான் பார்த்தீங்கன்னா முருகன். அவர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப வருஷம் இளமையாவே இருந்தாராம். அதனால தான் பார்த்தீங்கன்னா குமரன். குமரனாவே அவர் ரொம்ப வருஷம் இருந்தாரு. குமரனாவே இருப்பாரு. குமரனா தான் அவர் எப்பவுமே குமரன் தான் அப்படிங்கிற பேர் மென்ஷன் பண்ற மாதிரி தான் குமரன்ற அப்படி பேர் இருக்கும். நீங்க எந்த ஒரு ஏரியால எடுத்துக்கிட்டீங்கன்னாலுமே சரி, ஒவ்வொரு கிளாஸ்ல போய் எடுத்து பாருங்க. ஒவ்வொரு கிளாஸ்லயும் முருகன் சாமி சம்பந்தப்பட்ட பேர் வச்ச பையன் யாரோ ஒரு பையனாச்சும் இருப்பான். நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போங்க, தனியார் ஸ்கூலுக்கு போங்க, காலேஜுக்கு போங்க, ஒரு ஒர்க் பண்ற இடத்துக்கு, வேலை செய்யற இடத்துக்கு போங்க, எங்கனாலும் போய் பாருங்க. கார்த்தி, ஓகே, கார்த்தி, முருகன், வேலன், குமரன், இந்த மாதிரி முருகன் சாமி சம்பந்தப்பட்ட பேர்களே பார்த்தீங்கன்னா வச்ச முருகன் சாமி பேர் வச்ச பையன் யாரோ ஒரு பையனாச்சும் இருப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் ரத்தத்துல கலந்து போன ஒரு பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பேரு. இதுவே நீங்க பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு நம்ம ஸ்கூலுக்கு போய் பார்த்தீங்கன்னா சிவன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பேர் வைக்க மாட்டாங்க. ருத்ரன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பேர் வைக்க மாட்டாங்க. சிவன் சாமி தொடர்புடைய பேர் வைப்பாங்க. அருணாச்சலம்னு பேரை வைப்பாங்க. ஓகேங்களா? இப்படி ஒவ்வொரு சாமியோட பேரை மென்ஷன் பண்ணி வைப்பாங்க. ஆனால் தமிழகத்தில் தமிழ் பேசுகிற மக்கள் வழியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு பேர் இருக்கும். முருகன் சாமி கும்பிட்ற பேர் செந்தில்னு கூட வைப்பாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செந்தில்நாதன். ஓகேங்களா?
நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சாமி பேர் தான், முருகனோட பேர் தான். அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லயுமே வைப்பாங்க, இருக்கும், கம்பல்சரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் நம்ம டிவி விளம்பரத்துலாம் காட்டுறாங்க, ரத்தத்தில் கலந்தது சினிமா, இது எங்கள் ரத்தத்திலே கலந்துருக்கிற விஷயம்ன்ட்டு. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயமே நம்மளுடைய ரத்தத்திலே கலந்து போன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முருகன் சாமியோட பேர்.